நீ எங்க இத்தனை மணி ஆச்சு, நீ இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்க? திட்லி ஏய், ஏன் இதுக்கு கிச்சன் சொல்றீங்க? நான் கூட என்ன சொல்லணும்னு தெரியுமா? நான் சொல்றது கேட்க மாட்டேறீங்க. சரி, நான் சொல்ற யோசிச்சு கேளுங்க. ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணணும்னு இருந்தேன். பட் என் ஸ்கூல்ல அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. காலேஜ் போனேன், லவ் பண்ணியே ஆகணும்னு இருந்தேன். அந்த டைம்ல தான் எங்க காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அவளும் உங்களை மாதிரி தான், அவ்வளோ அழகா இருந்தான். எப்படியாசும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. ஸோ இங்க காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, தீபாவளி நைட் மாரி. அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். எல்லாமே சத்தம் சத்தம், அங்கங்க சத்தம், அவ்வளவு சத்தம். பட் ஒரு டான்ஸ் நடந்துச்சு, அதுல அவங்க மட்டும் தனியா தெரிஞ்சாங்க. அப்ப நினைச்சேன், வா அவ்வளவு அழகு, அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். எப்படியோ எல்லாத்தையும் தாண்டி போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு போயிட்டேன். பட் பண்ண முடியல. என்ன பண்றது? இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏன் தெரியுமா? எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. நீங்க வேற இந்த நேரமா பாத்துக்கிட்டு, நானும் இப்பதான் பெரிய பிரச்சனை இருந்து வெளியேற்ற வந்திருக்கேன். என்னாச்சு தெரியுமா? ரஜினியா புதுசா படம் நடிக்கணும் தெரியுமா? நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே அவன்ட்டான். நான் போறேன், சரியா? நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இப்பயும் மூஞ்சி அப்படி வச்சிருக்க? எங்க போயிட்டு வர? நான் ரம்யா கூட வெளியே போயிட்டு வரேன். எத்தனை தடவை உன்ட்ட சுட்டி இருக்கேன், அது சுட்டி இருக்காது வந்து. சாரி இதுக்கு அப்புறம் பேச மாட்டேன். சாரி. அவன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அதான் பண்ணிட்டு இருக்காது. நான் வலிக்குதுன்ட்டு என் பேச்சு கேட்கவே மாட்டேன். நீ எத்தனை தடவை சொல்றது? நான் சொல்றேன் கேளு, இல்ல எனக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் அனுபவத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. உன்கிட்ட அடிமிதி வாங்கறதுக்காக எங்க அம்மா பெத்து போட்டிருக்காங்களா? நான் சொல்றேன் கேக்குறியா? நீ ஒழுங்கா இருந்தா நான் உனக்கு பண்ணிருக்க போறேன். இன்னொன்னு சொல்றேன் கேக்குறியா? நான் இப்படி செஞ்சனா இங்க நிப்பாங்க, இல்ல எனக்கு தேவையே இல்லை. புரியுதா? என்ன சொல்ற? எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. எனக்குன்னு சொல்ல முடியாது, எங்க அம்மாக்கு நடந்துச்சு. நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. என்ன பாரு, நீ இப்போ அனுபவிச்ச ஒவ்வொரு படியும் வேதனையும் ஒரு காலத்துல நான் அனுபவிச்சது. உன்னோட அம்மாவா இல்லாம ஒரு பொண்ணா சொல்றேன். எல்லா நேரங்களிலும் எல்லோருக்கும் தங்களோட துணைங்கிறது வெளிச்சமா அமைஞ்சிடுறது இல்லை. சில நேரங்கள்ல நாமளே போய் இருட்டில் மாட்டிக்கிறோம். ஆனா நம்ம அவங்க மேல வைக்கிற அன்பு அந்த இருட்டில இருந்து நம்மளை வெளிவராமலே தடுத்துருது. ஆனா அப்பதான் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். இருட்டுல போய் நிழலை தேடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்படி நான் அந்த இருட்டை விட்டு வெளிச்சத்தை தேடி வெளியே வந்ததுனாலதான் உனக்கு ஒரு வெளிச்சமா என்னால இருக்க முடிஞ்சது. இப்போ நீதான் முடிவு பண்ணணும், உன் வாழ்க்கைக்கு தேவை இருட்டா இல்ல வெளிச்சமான. இதான் நடந்துச்சு.
வானத்தில் நீ வெண்ணிலா, தூக்கத்தில் நான் வீழ்வதா, இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன? காதலிக்கும் போது அட கண்ணு தெரியாது உன் கண்ணு முழிச்சுக்கிட்டா அந்த காதல் கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதான் நான் என் எக்ஸோட க்ரஷிக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்டா. யார் அது? ஏ பிரியாவா, பி பிரியாவா, சி பிரியாவா? டேய், பிரியாவே இல்லடா. அதான் காலேஜ் டைம்ல ஈவென்ட் டைம்ல ஒரு பிள்ளை அழகா இருந்துச்சு, டான்ஸ் ஆடி வச்சு மாடியில், எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேரு கூட ராதாடா. ராதா. ஏய், என்னடா சொல்ற? ராதாவா? ராதா செத்து 6 நாள் ஆச்சுடா. டேய், அதான் மருந்து குடிச்சு இறந்துருச்சு. போய் சொல்லாதடா. டேய், வளராதடா. 6 நாள் முன்னுக்கு தான் அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து அபியூஸ் பண்ணான்னு சொல்லி மருந்து குடிச்சு இறந்து போச்சேடா. உனக்கு தெரியாதாடா?